தளபதி 69 படத்தின் ரிலீஸுக்கு சிக்கல், அதிரடி காட்டும் உதயநிதி ஸ்டாலின். தளபதி விஜயின் அதிரடியான அரசியல் பேச்சை பார்த்து ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகளுமே அதிர்ந்து போயிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு இன்றளவும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றது. அந்த மாநாட்டின் தாக்கம் குறைவதற்கு முன்பே தற்பொழுது விஜய் பேசிய அதிரடியான பேச்சு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை கிளப்பியிருக்கின்றது. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிடும் நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டிருந்தார். இந்த விழா தமிழக அரசியலில் மிகவும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்தது. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தளபதி விஜய் பேசிய அதிரடி பேச்சு திமுக அரசை உள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி வருகின்றனர். இதற்கு முன்பு முதல் மாநாட்டிலும் விஜய் பேசியிருந்தது அவர்களுக்கு கோபத்தை கொடுத்திருந்தது. தற்பொழுது நேரடியாக தாக்கி பேசியிருப்பதால் இதற்கு எதிர்வினையாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் விஜயின் இந்த பேச்சுக்கு திமுக கட்சியை சேர்ந்த பல அமைச்சர்கள் பதில் கொடுத்து வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடமும் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளனர். அதற்கு உடனடியாக சினிமா செய்திகள் பார்ப்பதில்லை என்று பதில் கூறியிருந்தார். மேலும் மன்னராட்சி முறை என்ற கேள்விக்கும் காட்டமாக பதில் கொடுத்திருந்தார். இதனால் உதயநிதி இந்த நிகழ்ச்சியில் பேசிய அரசியலை மிகவும் கோபமாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜய்க்கு பல சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகிறது. தற்போது விஜய் தளபதி 69 படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பல சிக்கல்களை சந்திக்கும் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தளபதி விஜய்க்கு எதிர்ப்புகள் அதிகமானால் அரசியலில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பு பல படங்களின் ரிலீஸின் போது சிக்கல்களை விஜய் சந்தித்திருக்கிறார். அதனை எல்லாம் கடந்து பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார். இதனால் அடுத்த வருட அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை.